தொடக்க நூல் அதிகாரம் 47. பின்பு யோசேப்பு பார்வோனிடம் போய், என் தந்தையும் என் சகோதரர்களும் தங்கள் ஆடு மாடுகளோடும் தங்களுக்கு சொந்தமான எல்லாவற்றோடும் கானான் நாட்டிலிருந்து வந்திருக்கிறார்கள். தற்பொழுது அவர்கள் கோசேன் பகுதியில் தங்கியிருக்கிறார்கள் என்று அறிவித்தார். மேலும் தம் சகோதரரில் 5 பேரை பார்வோன் முன்பாக கொண்டு வந்து நிறுத்தினார். பார்வோன் அவர்களை நோக்கி, உங்கள் தொழில் என்ன என்று கேட்க, அவர்கள் அவனிடம், உம் பணியாளர்களாகிய நாங்கள் எங்கள் மூதாதையரை போல் ஆடு மேய்ப்பவர்கள். கானான் நாட்டில் பஞ்சம் மிக கடுமையாயிருப்பதாலும் உம் பணியாளர்களாகிய எங்கள் மந்தைகளுக்கு மேய்ச்சல் இல்லாது போனதாலும் சிறிது காலம் இந்நாட்டில் தங்கியிருக்க வந்திருக்கிறோம். உம் பணியாளர்களாகிய நாங்கள் கோசேன் பகுதியில் தற்போதைக்கு குடியிருக்க இசைவு தருமாறு வேண்டுகிறோம் என்றனர். அப்பொழுது பார்வோன் யோசேப்பை நோக்கி, உம் தந்தையும் உம் சகோதரர்களும் உம்மிடம் வந்திருக்கிறார்கள் அல்லவா? எகிப்து நாடு உமக்கு முன்பாக இருக்கிறது. இந்த நாட்டின் சிறந்த பகுதியில் உம் தந்தையும் சகோதரரும் குடியேறும்படி செய்யும். கோசேன் பகுதியில் அவர்கள் வாழட்டும். அவர்களில் திறமையுள்ளவர்கள் உண்டென்று நீர் அறிவீரானால் எனக்கு சொந்தமான மந்தைகளுக்கு பொறுப்பான அதிகாரிகளாக அவர்களை ஏற்படுத்தலாம் என்றான். பின்னர் யோசேப்பு தம் தந்தையை அழைத்து வந்து அரசன் முன் நிறுத்தினார். யாக்கோபு பார்வோனுக்கு வாழ்த்து மொழி கூறினார். பார்வோன் யாக்கோபை நோக்கி, உமது வயதென்ன என்று வினவினான். அதற்கு யாக்கோபு பார்வோனை நோக்கி, என் வாழ்க்கை பயண நாள்கள் 130 ஆண்டுகள். அவை எண்ணிக்கையில் குறைந்தவை, துன்பத்தில் மிகுந்தவை. ஆனால் அவை என் மூதாதையரின் நாள்களுக்கு குறைந்தவையே என்றார். யாக்கோபு பார்வோனுக்கு வாழ்த்து மொழி கூறிய பின் அவனிடம் விடை பெற்று சென்றார். பார்வோன் கட்டளையிட்டிருந்தபடி யோசேப்பு தம் தந்தைக்கும் சகோதரர்களுக்கும் எகிப்து நாட்டின் மிகவும் வளமான ராம்சேசு நிலப்பகுதியை உரிமையாக கொடுத்து அங்கு அவர்களை குடியேற்றினார். மேலும் யோசேப்பு தம் தந்தை, தம் சகோதரர், தம் தந்தையின் குடும்பத்தார் அனைவருக்கும் அவரவர் பிள்ளைகளின் எண்ணிக்கைக்கேற்ப உணவளித்து அவர்களை பேணி காத்து வந்தார். பஞ்சம் மிக கடுமையாயிருந்தது. உலகெங்கும் உணவு கிடைக்கவில்லை. குறிப்பாக எகிப்து நாடும் கானான் நாடும் பஞ்சத்தால் வாடின. எகிப்தியருக்கும் கானானியருக்கும் தானியம் விற்றதால் கிடைத்த பணத்தை எல்லாம் ஒன்று சேர்த்து யோசேப்பு பார்வோனின் அரண்மனைக்கு கொண்டு வந்தார். எகிப்து கானான் நாடுகளில் பணம் தீர்ந்து போன போது எகிப்தியர் எல்லாரும் யோசேப்பிடம் வந்து, எங்களுக்கு உணவு தாரும், பணம் இல்லை என்பதால் உம்முன் நாங்கள் ஏன் சாக வேண்டும் என்றனர். அதற்கு அவர், உங்களிடம் பணம் இல்லையெனில் உங்கள் மந்தைகளை கொண்டு வாருங்கள், அவற்றுக்கு பதிலாக உங்களுக்கு தானியம் தருவேன் என்றார். எனவே அவர்கள் போய் மந்தைகளை கொண்டு வந்தபோது யோசேப்பு குதிரைகளையும் ஆட்டு மந்தைகளையும் மாட்டு மந்தைகளையும் கழுதைகளையும் வாங்கி கொண்டு அவற்றுக்கு பதிலாக அவர்களுக்கு உணவுப் பொருள்கள் கொடுத்தார். இப்படி கால்நடைகளை எல்லாம் ஈடாக பெற்று அவர்களை அந்த ஆண்டு காப்பாற்றினார். அந்த ஆண்டு முடிந்த பின் அடுத்த ஆண்டில் அவர்கள் மீண்டும் வந்து அவரை நோக்கி, எம் தலைவரிடம் மறைப்பதற்கு ஒன்றுமில்லை, பணம் தீர்ந்து போயிற்று, கால்நடைகளும் எம் தலைவருக்கு சொந்தமாகிவிட்டன. எம் தலைவருக்கு அளிக்க எங்கள் உடலும் நிலமும் தவிர எங்களிடம் எஞ்சியிருப்பது எதுவும் இல்லை. உம் கண்முன் நாங்களும் எங்கள் நிலமும் ஏன் அழிய வேண்டும்? எங்களையும் எங்கள் நிலத்தையும் உணவுப் பொருளுக்கு ஈடாக எடுத்துக்கொள்ளும். நாங்களும் எங்கள் நிலங்களும் பார்வோனுக்கு உடைமைகளாயிருப்போம். நாங்கள் சாகாமல் உயிரோடு இருக்கவும் நிலம் பாழடையாமல் இருக்கவும் எங்களுக்கு தானியம் தாரும் என்றனர். அவ்வாறே யோசேப்பு
எகிப்திய நிலம் முழுவதையும் பார்வோனுக்கென்று வாங்கிக் கொண்டார். ஏனென்றால் பசியின் கொடுமையால் எகிப்தியர் அனைவரும் தங்கள் வயல்கள் எல்லாவற்றையும் விற்றுவிட்டனர். அந்த நாடே பார்வோனுக்கு சொந்தமாயிற்று. எகிப்தின் ஓர் எல்லையிலிருந்து மறு எல்லை வரை இருந்த மக்கள் அனைவரையும் யோசேப்பு அடிமை வேலைக்கு உள்ளாக்கினார். அர்ச்சகர்களின் வயல்களை மட்டும் அவர் வாங்கவில்லை. ஏனென்றால் பார்வோன் அவற்றை அவர்களுக்கு மானியமாக கொடுத்திருந்தான். பார்வோன் அவர்களுக்கு தந்திருந்த மானியத்திலிருந்து அவர்கள் உண்டு வந்ததால் அவர்கள் தங்கள் நிலப்புலன்களை விற்கவில்லை. அப்பொழுது யோசேப்பு மக்களை நோக்கி, இன்று உங்களையும் உங்கள் நிலங்களையும் பார்வோனுக்கு உடமையாக வாங்கிவிட்டேன். இப்போது உங்களுக்கு விதை தானியம் தருகிறேன். அதை நிலத்தில் விதையுங்கள். விளைச்சலில் 1/5 பாகம் பார்வோனுக்கு செலுத்துங்கள். எஞ்சிய 4 பாகம் உங்கள் வயல்களுக்கு விதையாகவும் உங்களுக்கும் உங்கள் வீட்டாருக்கும் பிள்ளைகளுக்கும் உணவாகவும் இருக்கட்டும் என்று சொன்னார். அதற்கு அவர்கள், எங்கள் உயிரை காப்பாற்றிவிட்டீர். தலைவராகிய உம் பார்வையில் எங்களுக்கு தயை கிடைப்பதாக. நாங்கள் பார்வோனுக்கு அடிமைகளாகவே இருப்போம் என்றார்கள். யோசேப்பு எகிப்து நாட்டில் நிலச்சட்டம் ஒன்று கொண்டு வந்தார். அது இன்று வரை வழக்கில் உள்ளது. 1/5 பாகம் பார்வோனுக்கு உரியது என்றாயிற்று. அர்ச்சகர்களின் நிலப்புலன்கள் மட்டும் பார்வோனின் உடைமையாகவில்லை. இஸ்ரவேலர் எகிப்து நாட்டில் கோசேன் பகுதியில் குடியேறி அதனை உரிமையாக்கிக் கொண்டு அங்கே மிகவும் பல்கி பெருகினர். யாக்கோபு 17 ஆண்டுகள் எகிப்து நாட்டில் இருந்தார். அவரது வாழ்நாள் மொத்தம் 147 ஆண்டுகள். அவர் தாம் இறக்கும் நாள் நெருங்கி வருவதை கண்டு தம் மகன் யோசேப்பை வரவழைத்து அவரை நோக்கி, உன் பார்வையில் எனக்கு தயை கிடைக்குமானால் உன் கையை என் தொடையின் கீழ் வைத்து எனக்கு கனிவும் பற்றும் காட்டுவதாக வாக்களி. என்னை எகிப்து நாட்டில் அடக்கம் செய்யாதே. நான் என் மூதாதையரோடு துஞ்சிய பின் என்னை எகிப்து நின்று எடுத்துக்கொண்டு சென்று என் மூதாதையரின் கல்லறையில் என்னையும் அடக்கம் செய் என்றார். அதற்கு யோசேப்பு, நீர் சொன்னபடியே செய்வேன் என்றார். அவரோ, எனக்கு ஆணையிட்டு கொடு என்றார். யோசேப்பும் ஆணையிட்டு கொடுத்தார். அப்பொழுது இஸ்ரவேல் படுக்கையின் தலைப்பக்கம் திரும்பி தொழுதார். தொடக்க நூல் அதிகாரம் 48. இந்நிகழ்ச்சிகளுக்கு பின் உம் தந்தை உடல் நலமின்றி இருக்கிறார் என்று யோசேப்புக்கு தெரிவிக்கப்பட்டது. உடனே அவர் தம் 2 மைந்தர்களாகிய மனாசேயையும் எப்ராயிமையும் அழைத்து கொண்டு சென்றார். இதோ உம் மகன் யோசேப்பு உம்மை காண வந்திருக்கிறார் என்று அறிவிக்கப்பட்டவுடன் யாக்கோபு பெருமுயற்சி செய்து எழுந்து கட்டிலின் மேல் அமர்ந்தார். யாக்கோபு யோசேப்பை நோக்கி, எல்லாம் வல்ல இறைவன் கானான் நாட்டில் உள்ள லூசு என்ற இடத்தில் எனக்கு காட்சி அளித்து ஆசி வழங்கி, நான் உன்னை பல்கி பெருகச் செய்வேன், உன்னை திரளான மக்கள் கூட்டமாக ஆக்குவேன், இந்நாட்டை உனக்கும் உனக்கு பின் உன் வழிமரபினருக்கும் என்றுமுள்ள உடைமையாக தருவேன் என்று வாக்களித்தார். ஆகையால் நான் எகிப்திற்கு வந்து உன்னிடம் சேர்வதற்கு முன்பே உனக்கு என் நாட்டில் பிறந்த 2 மைந்தரும் என் புதல்வர்களாயிருப்பார்கள். ரூபன் சிமியோன் போன்று எப்ராயிமும் மனாசேயும் என்னுடையவர்களே. இவர்களுக்கு பின் உனக்கு பிறக்கும் ஏனைய புதல்வர்கள் உன்னுடையவர்களாகவே இருப்பார்கள். அவர்கள் தங்கள் மூத்த சகோதரர்களின் பெயர் வரிசையில் சேர்க்கப்பட்டு அவர்களது உரிமையில் பங்கு பெறுவர். ஏனெனில் நான் பதானை விட்டு வரும்பொழுது வழியில் ராக்கேல் கானான் நாட்டில் இறந்து என்னை துயரத்தில் ஆழ்த்தினாள். அப்பொழுது நான் எப்ராத்துக்கு அருகில் இருந்தேன். எப்ராத்துக்கு, அதாவது பெத்லெகேமுக்கு போகும் வழியில் அவளை அடக்கம் செய்தேன் என்றார்.
பின் அவர் யோசேப்பின் புதல்வர்களை கண்டு, இவர்கள் யார் என்று கேட்டார். யோசேப்பு தம் தந்தையிடம், இந்நாட்டில் கடவுள் எனக்கு தந்தருளின மைந்தர்கள் இவர்கள்தாம் என்று சொல்ல, அவர், அவர்களை என் அருகில் கொண்டு வா, நான் அவர்களுக்கு ஆசி வழங்குகிறேன் என்றார். ஏனெனில் வயது முதிர்ச்சியினால் இஸ்ரவேலின் பார்வை மங்கி போக அவர் எதையும் காண முடியாதவராயிருந்தார். யோசேப்பு அவர்களை அவர் அருகில் கொண்டு வந்தவுடன் அவர் அவர்களை முத்தமிட்டு அரவணைத்துக் கொண்டார். பின்னர் இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் முகத்தை நான் காண மாட்டேன் என்றே நினைத்தேன். ஆனால் உன் வழிமரபையும் கூட நான் காணும்படி கடவுள் அருள் செய்தார் என்றார். பின்னர் யோசேப்பு அவர் மடியிலிருந்த தம் பிள்ளைகளை இறக்கிவிட்டு தரையில் முகம் குப்புற விழுந்து வணங்கினார். பின்பு யோசேப்பு எப்ராயிமை தம் வலக்கையால் இஸ்ரவேலுக்கு இடப்புறமும் மனாசேயை தம் இடக்கையால் இஸ்ரவேலுக்கு வலப்புறமும் இருக்கும்படி அழைத்து வந்து இருவரையும் அவர் அருகில் நிறுத்தினார். ஆனால் இஸ்ரவேல் தம் கைகளை குறுக்காக நீட்டி வலக்கையை இளையவன் எப்ராயிமின் தலைமீதும் இடக்கையை தலைமகன் மனாசேயின் தலைமீதும் மாற்றி வைத்தார். அவர் யோசேப்புக்கு ஆசி வழங்கி கூறியது, என் தந்தையரான ஆபிரகாமும் ஈசாக்கும் எந்த கடவுள் திருமுன் நடந்து வந்தனரோ அந்த கடவுளே இன்று வரை என் வாழ்நாள் முழுவதும் எனக்கு ஆயராக விளங்கி வருகிறார். அந்த கடவுள் என்னை எல்லா தீமையினின்றும் மீட்ட தூதர். இச்சிறுவர்களுக்கு ஆசி வழங்குவாராக. மேலும் என் பெயரும் என் தந்தையரான ஆபிரகாம் ஈசாக்கின் பெயர்களும் இவர்கள் மூலம் நிலை நிற்பனவாக. மண்ணுலகில் இவர்கள் பெருந்திரளாக பல்குவார்களாக. தம் தந்தை வலக்கையை எப்ராயிம் தலைமேல் வைத்திருந்தது யோசேப்புக்கு பிடிக்கவில்லை. எனவே அவர் எப்ராயிம் தலைமேலிருந்த தம் தந்தையின் கையை மனாசேயின் தலைமேல் வைக்கும்படி எடுக்க முயன்றார். யோசேப்பு தம் தந்தையை நோக்கி, தந்தையே, இது சரியன்று. இவன்தான் தலைமகன். இவன் தலையின் மேல் உமது வலக்கையை வையும் என்றார். ஆனால் அவர் தந்தை மறுத்து, தெரியும் மகனே, எனக்கு தெரியும். இவனும் ஒரு மக்களினமாக பல்கி பெருகுவான். ஆனால் இவன் தம்பி இவனிலும் பெரியவன் ஆவான். அவன் வழிமரபினர் மக்களினங்களாக பெருகுவர் என்று கூறினார். மேலும் அவர் அன்று அவர்களுக்கு ஆசி வழங்கி கூறியது, எப்ராயிம் மனாசேயை போல் உன்னையும் கடவுள் வளரச் செய்வாராக என்று உங்கள் பெயரால் இஸ்ரவேல் ஆசி வழங்கும். இவ்வாறு அவர் எப்ராயிமை மனாசேக்கு முன் வைத்தார். பின்பு இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, இதோ நான் சாகப் போகிறேன். கடவுள் உங்களோடு இருப்பார். உங்கள் மூதாதையரின் நாட்டிற்கு உங்களை அவர் திரும்பவும் நடத்திச் செல்வார். நான் என் வாளாலும் வில்லாலும் எமோரியரிடமிருந்து கைப்பற்றிய செக்கேம் பகுதியை உன் சகோதரரை விட உயர்ந்தவன் என்ற முறையில் உனக்கே தருகிறேன் என்றார். யோபு ஆகமம் அதிகாரம் 39. வரையாடு ஈனும் பருவம் தெரியுமோ? மான்குட்டியை ஈனுதலை பார்த்தது உண்டா? எண்ண முடியா அவை சினையாயிருக்கும் மாதத்தை? கணிக்க முடியுமா அவை ஈனுகின்ற காலத்தை? குனிந்த குட்டிகளை அவை தள்ளும், வேதனையில் அவற்றை வெளியேற்றும். வெட்ட வெளியில் குட்டிகள் வளர்ந்து வலிமை பெறும், விட்டு பிரியும், அவைகளிடம் மீண்டும் வராது. காட்டு கழுதையை கட்டற்று திரியச் செய்தவர் யார்? கழுதையின் கட்டுகளை அவிழ்த்தவர் யார்? பாலை நிலத்தை அதற்கு வீடாக்கினேன், உவர் நிலத்தை அதற்கு உறைவிடமாக்கினேன். நகர அமளியை அது நகைக்கும், ஓட்டுவோன் அதட்டலுக்கும் செவிகொடாது. குன்றுகள் எங்கும் தேடும் மேய்ச்சலை, பசுமை அனைத்தையும் நாடி அலையும். காட்டெருமை உனக்கு ஊழியம் செய்ய விரும்புமா? உன் தொழுவத்தில் ஓர் இரவேனும் தங்குமா? காட்டெருமையை கலப்பையில் பூட்டி உழுதிடுவாயோ? பள்ளத்தாக்கில் பரம்படிக்க அது உன் பின்னே வருமோ? அது மிகுந்த வலிமை கொண்டதால் அதனை நம்பியிருப்பாயோ? எனவே உன் வேலையை அதனிடம் விடுவாயோ?
அது திரும்பி வரும் என நீ நம்புவாயோ? உன் களத்திலிருந்து தானியத்தை கொணருமோ? தீக்கோழி சிறகடித்து நகைத்திடும், ஆனால் அதன் இறக்கையிலும் சிறகுகளிலும் இரக்கம் உண்டோ? ஏனெனில் மண்மேலே அது தன் முட்டையை இடும், புழுதி மேல் பொறிக்க விட்டுவிடும். காலடிப்பட்டு அவை நொறுங்கும் என்றோ, காட்டு விலங்கு அவைகளை மிதிக்கும் என்றோ அது நினைக்கவில்லை. தன்னுடையவை அல்லாதன போன்று தன் குஞ்சுகளை கொடுமையாய் நடத்தும். தன் வேதனை வீணாயிற்று என்று கூட பதறாமல் போம். கடவுள் அதை மதிமறக்கச் செய்தார், அறிவினில் பங்கு அளித்தார் இல்லை. விரித்து சிறகடித்து எழும்பொழுது பரியோடு அதன் வீரனையும் பரிகசிக்குமே. குதிரைக்கு வலிமை கொடுத்தது நீயோ? அதன் கழுத்தை பிடரியால் ஒடுத்தியது நீயோ? அதனை தத்துக்கிளி போல் தாவச் செய்வது நீயோ? அதன் செருக்குமிகு கனைப்பு நடுங்க வைத்திடுமே. அது மண்ணை பறிக்கும், தன் வலிமையில் மகிழும், போர்க்களத்தை சந்திக்க புறப்பட்டுச் செல்லும். அது அச்சத்தை எள்ளி நகையாடும், அசையாது. வாழ்முனை கண்டு பின்வாங்காது. அதன் மேல் அம்பரா தூணி கலகலக்கும், ஈட்டியும் வேலும் பளபளக்கும். அது துள்ளும், பொங்கி எழும், மண்ணை விழுங்கும். ஊது கொம்பு ஓசையில் ஓய்ந்து நிற்காது. எக்காலம் முழங்கும் போதெல்லாம் ஐயீ என்னும். தளபதிகளின் இடிமுழக்கத்தையும் இரைச்சலையும் அப்பால் போரினையும் இப்பாலே மோப்பம் பிடிக்கும். உன் அறிவினாலா வல்லூறு பாய்ந்து இறங்குகின்றது? தெற்கு நோக்கி இறக்கையை விரிக்கின்றது? உனது கட்டளையாலா கழுகு பறந்து ஏறுகின்றது? உயர்ந்த இடத்தில் தன் உறைவிடத்தை கட்டுகின்றது? பாறை உச்சியில் கூடு கட்டி தங்குகின்றது? செங்குத்து பாறையை அரணாக கொண்டுள்ளது. அங்கிருந்தே அது கூர்ந்து இரையை பார்க்கும். தொலையிலிருந்தே அதன் கண்கள் அதை காணும். குருதியை உறிஞ்சும் அதன் குஞ்சுகள் எங்கே பிணமுண்டோ அங்கே அது இருக்கும். யோபு ஆகமம் அதிகாரம் 40. பின்பு யோபை பார்த்து ஆண்டவர் கூறினார், குற்றம் காண்பவன் எல்லாம் வல்லவரோடு வழக்காடுவானா? கடவுளோடு வாதாடுபவன் விடையளிக்கட்டும். யோபு ஆண்டவர்க்கு கூறிய மறுமொழி: இதோ எளியேன் யான் இயம்புதற்குண்டோ? என் வாயை கையால் பொத்திக் கொள்வேன். ஒருமுறை பேசினேன், மறுமொழி உரையேன். மீண்டும் பேசினேன், இனி பேசவே மாட்டேன். ஆண்டவர் சூறாவளியின் என்று யோபுக்கு அருளிய பதில்: வீரனைப் போல் இடையை இறுக்கி கட்டிக்கொள். வினவுவேன் உன்னிடம், விடை எனக்கு அளிப்பாய். என் தீர்ப்பிலேயே நீ குற்றம் காண்பாயா? உன்னை சரியென காட்ட என் மீது குற்றம் சாட்டுவாயா? இறைவனுக்கு உள்ளது போல் உனக்கு கையுண்டோ? அவர் போன்று இடிக்குரலில் முழங்குவாயோ? சீர் சிறப்பினால் உன்னை அணி செய்து கொள். மேன்மையையும் மாண்பினையும் உடுத்திக்கொள். கொட்டு உன் கோபப்பெருக்கை. செருக்குற்ற ஒவ்வொருவரையும் நோக்கிடு, தாழ்த்திடு. செருக்குற்ற எல்லாரையும் நோக்கிடு, வீழ்த்திடு. தீயோரை அவர்கள் இடத்திலேயே மிதித்திடு. புழுதியில் அவர்களை ஒன்றாய் புதைத்திடு. காரிருளில் அவர் முகங்களை மூடிடு. அப்பொழுது உனது வலக்கை உன்னை காக்கும் என்று நானே ஒத்துக்கொள்வேன். இதோ பார், உன்னை படைத்தது போல் நான் உண்டாக்கிய பெகிமோத்து காளை போல் புல்லை தின்கின்றது. இதோ காண், அதன் ஆற்றல் அதன் இடுப்பில், அதன் வலிமை வயிற்று தசைநாரில். அது தன் வாலை கேதுரு மரம் போல் விரைக்கும். அதன் தொடை நரம்புகள் கயிறு போல் இறுகியிருக்கும். அதன் எலும்புகள் வெண்கல குழாய்கள். அதன் உறுப்புகள் உருக்கு கம்பிகள். இறைவனின் படைப்புகளில் தலையாயது அதுவே. படைத்தவரே அதை பட்டயத்துடன் நெருக்க முடியும். மலைகள் அதற்கு புற்பூண்டுகளை விளைவிக்கின்றன. விலங்குகள் எல்லாம் விளையாடுவதும் அங்கேதான். அது நிழற்செடிக்கு அடியிலும் நாணல் மறைவிலும் உளைச்சேற்றிலும் படுத்து கிடக்கும். அச்செடி தன் நிழலால் அதை மறைக்கும். ஓடையின் அலறி அதை சூழ்ந்து நிற்கும். ஆறு புரண்டோடினும் அது மிரண்டோடாது. அதன் முகத்தே யோர்தான் மோதினும் அசைவுறாது. அதன் கண் காண அதனை கட்ட முடியுமோ? கொக்கியால் அதன் மூக்கை துளைக்க முடியுமோ? திருப்பாடல் 16. இறைவா, என்னை காத்தருளும். உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம், நீரே என் தலைவர், உம்மையன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன். பூவுலகில் உள்ள தூயோர் எவ்வளவோ உயர்ந்தோர்.
அவர்களோடு இருப்பதே எனக்கு பேரின்பம். வேற்று தெய்வங்களை பின்பற்றுவோர் தங்கள் துன்பங்களை பெருக்கிக் கொள்வர். அவற்றுக்கு செலுத்தப்படும் இரத்த பலிகளில் நான் கலந்து கொள்ளேன். அவற்றின் பெயரை கூட நாவினால் உச்சரியேன். ஆண்டவர்தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம். எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. இனிமையான நிலங்கள் எனக்கு பாகமாக கிடைத்தன. உண்மையாகவே என் உரிமை சொத்து வளமானதே. எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகின்றேன். இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார். எனவே நான் அசைவுறேன். என் இதயம் அக்களிக்கின்றது. என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது. என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். ஏனெனில் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர். உம் அன்பனை படுகுழியை காணவிட மாட்டீர். வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு.